இந்த ஆளுக்கு பொய் இருக்குதானே, பொய்க்கே புறந்து பொய்யாவே அது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. அது மட்டும் இல்ல, அந்த ஜேடி ஈவென்ட்ஸ் ஒன்று இருக்குது. ஐயோ, அது அடுத்தது கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த ஸ்ரீலங்கா பார்லமெண்ட் வந்து தோத்து போயிருப்போம். அவங்களாவும் பரவாயில்ல, கொச்சி காத்தோட கத்தியோட வந்து சண்டை செஞ்சாங்க. இவங்க வாயண்டா ஐடி விகார ஆடுற காலத்துல கட்டினது தம்பி. அதுதானே ஜூச்சி பாருங்க, அப்பாச்சி ஆக்கள் இருக்கிறாங்க பின்னால. அப்பாச்சி சும்மா பூந்து விளையாடு வருதுலே இல்ல. எல்சா அமெரிக்க கடற்படையினர் கடலுக்குள்ள தண்ணி விடுறாங்க. கடல் தண்ணீர் உப்பை விட இவங்களோட தண்ணீர் உப்பு கூட அறிஞ்சினீங்களா? ஏதாவது கடல்ல கிடக்குறவங்களுக்கு ஒழுங்க சாப்பாடு தராங்க, ஒரு துண்டு இறைச்சி ஒரு துண்டு இது தான் தராங்கன்னு பரிதாபம். ஐயோ பரிதாபம். 3 பேர் யார் எஸ்எல்பி இருக்க 3 பேரும் சேர்ந்து ஒரு வெற்றியை சாதிச்சுட்டு சாதாரணமா இருக்காங்க பாருங்கன்னு பெருமை. அடேங்கப்பா, உங்களோட காலத்துல முல்லையானைக்கு விசாரணை கூட பிரதி அமைச்சரா வச்சிருந்தீங்க. இன்னும் எத்தனையோ கழிவுகள் எல்லாம் விசாரணை கூட அமைச்சு பொறுப்புல இருந்தீங்க. ராஜ் சொல்றாரு அவர் இப்ப அவர் இல்ல, அவர் வந்து இப்ப டொனால்ட் ட்ரம்ப் தம்பி மாதிரி தான் இலங்கையில. அவர் ஒரு என்ன சொல்ல, அவர் அண்டப்புழுதல்ல வெடிப்புழு. இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்காது. இவர் உண்மையா சொல்ல போனா இவருக்கு புட்டிச்சு வச்சு என்ன சொல்றாரு, சொல்லுவியான்னு கேட்டு இவருக்கு என்ன சொல்ற, இவரு 2 தடவை போட்டு எடுத்தா தான் சரி. எல்லாரும் பதவியில் வேணும். அப்ப அப்பாச்சிர காலத்துல நடந்த மோசடிக்கு என்ன செய்யறது? அதுக்கெல்லாம் பேச்சு மூச்சு இல்ல. அதான் உடனே ஓடிடுவாங்க சிஐடிக்கு. ஐயோ நம்ம இவங்க திட்டமிட்டு எங்களை வந்து பொய் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குறாங்க, இதை பாருங்க, இது போய் மக்கள் இதை நம்பாதீங்க அப்படியே டக்குன்னு ஓடதான் தெரியும். ஸ்டாலின் கிட்ட ஒரு படியை போய் கை கொடுக்க போன வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்தேன். அவருக்கு பயம் என்னன்னு சொன்னால், பொடியன் கையை கொடுத்துட்டு தலையில கையை வச்சிருவாங்க. இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மிச்சத்தை நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, எங்களோட தலைவன் என்ன சமாதானம் எல்லாம் அறிவிச்சு. ஐயோ கடவுளே, நேற்று கேட்டாங்க கணவர் டில்சன், ஏன் உங்களோட கழுகு நேற்று பறக்கலன்னு. எப்படி பறக்க விடுறது? அந்த 5 நிமிஷத்துக்கு ஒரு சோசியல் மீடியாவில மெசேஜ். ஐயோ கடவுள், ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் அவரை ஃபாலோ பண்றதை விட்டுட்டேன் நேற்று. என்ன சொல்றாங்க, அவருக்கு ஒரு முடிவு எடுத்துக்க முடியாமல் இருக்கு. அப்ப எப்படி அவர் நித்திர கொள்ற டைம் மட்டும்தான் நாங்க ஓய்வா இருக்கிறோம். ஐயோ கடவுளே. அப்ப என்ன இப்ப நிலவரம்? இப்ப சமாதானம் ஆவிட்டாங்களா, இல்ல திரும்பி சமாதானம் சொல்லிட்டு திரும்ப மூடி எதுவும் பிரச்சனை பண்றதுக்கு வழி வாய்ப்புகள் இருக்கா? என்ன கதை? ஈரான் அரசு சார்பில் பேசக்கூடிய ஈரான் அரசு ஊடகத்துறைக்கு ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கிறார் என்னென்றால், எங்களோட நிலத்தை பறி கொடுக்கறதுக்கு சமன் நாங்கள் வைத்திருக்கிற யுரேனியத்தை கொடுக்கறது. இப்ப 60% யுரேனியம் செறிவூட்டப்பட்ட தூய்மையான யுரேனியம் இருக்குது. அப்ப நேற்று ஜேடிவன் சொன்னார், அதை தாங்க இதை தாங்க. அவருடைய சொல்லிட்டார், ஒன்றும் இல்ல, நாங்க அதை பற்றி எல்லாம் கதைக்கவே இல்லை. ஈரான்கிட்ட இருக்கிற ஒரு கட்டித்தனம் என்ன தெரியுமா, சமாதானம் பண்ணா அவங்க உடனே போய் இப்ப இவர் கூப்பிட்டு உடனே போய் சட்டு புட்டன்னு பேசி முடிக்கிறார்கள் இல்ல, கொஞ்சம் விடுவாங்க, டைம் எடுக்கும். ஓகே, அதை கொஞ்சம் அப்படியே விடுவாங்க. நேற்று என்ன இஸ்பகான்ல வந்து ஈரான்ட ஜனாதிபதி பெசஸ்கியான் வந்து மிதிவண்டி ஓட்டுனார். அது மட்டும் இல்ல, ஈரான்ட அதி சிறப்பு வாய்ந்த 2 போர் விமானங்கள் தெஹரான் பகுதியில பறந்திருக்கு. ஈரான்ட தடில் சார் முழுமையா விமானப்படையை செயலிழக்க செய்திட்டோன்னே ஈரான்ட 2 சிறப்பு போர் விமானங்கள் மற்றும் ஒரு இலகுரக போர் விமானம் ஒன்றும், மொத்தம் 3 விமானம் நேற்று தெஹரான் பகுதியிலேயும் இஸ்பகான் பகுதியிலேயும் பரப்பில் ஈடுபட்டிருக்குது. இஸ்பகான் பகுதியில இவர் மிதிவண்டி பயணம் போன எங்கட பெசஸ்கியா. இப்ப நீங்க யோசிக்கலாம், என்னடா எங்கடன்னு சொல்றோம், அந்த அளவுக்கு நெருக்கமாயிட்டாங்க நிலைமையில ஒன்றும் செய்யல. தலைவன் ஒரு வீடியோ கிடைச்சு அதை பத்தி நானும் கொஞ்சம் சொல்லி ஆகணும். அப்ப 20 நிமிடங்களுக்கு முன்பு எனக்கு சில நல்ல செய்திகள் கிடைத்திருன்னு தலைவன் சொல்றான். டொனால்ட் ட்ரம்ப் என்றும் ஈரானுடன் சில விஷயங்கள் மிகவும் நன்றாக செல்வதாக தெரிகிறது அப்படின்னு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் ஊடகவியலாளர்களுக்கு தெரிவித்த கருத்தான் அது. அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? மோ அப்டேட்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு அவர் சொல்றார் ட்ரம்ப். இல்லை, அது நடக்க வேண்டிய ஒன்றுதான் என்று நான் நினைக்கின்றேன்
என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம், ஆனால் இது நடக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் நம்பிக்கையை வெளியிட்டிருக்காரு. போர் நிறுத்தம் முடியும் புதன்கிழமைக்குள். ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் போர் நிறுத்தத்தை நீடிப்பீர்களா அல்லது மீண்டும் தாக்குதல்களை தொடங்குவீர்களான ஊடகவியலாளர்கள் ட்ரம்ப் கேட்கும் போது ட்ரம்ப் சொல்றாரு, ஒருவேளை நான் அதை நீட்டிக்க மாட்டேன், ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை தொடரும், நாம் மீண்டும் குண்டுகளை வீச தொடங்க வேண்டி இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றார். இதெல்லாம் சும்மா விளையாட்டு கதை. இவருக்கு உண்மையா சொல்ல போனா இவருக்கு புட்டிச்சு வச்சு என்ன சொல்றாரு, சொல்லுவியான்னு கேட்டு இவருக்கு என்ன சொல்ற, இவர 2 தரம் போட்டு எடுத்தா தான் சரி. இவர் விளையாட்டு செய்திதான் இது உண்மையா சொல்ல போனோம். இந்தா நீங்க சொல்லிட்டு இருக்கக்குள்ள தலைவன் இன்னொரு செய்தியையும் போட்டு விட்டான். உலகுக்கு எதிரான ஆயுதமாக ஹர்மூஸ் நீரிணையை இனியொரு போதும் பயன்படுத்த போவதில்லை என டொனால்ட் ட்ரம்ப் இறுதியாக தெரிவிச்சிருக்கிறார். இனி இந்த உலகத்தோட விளையாடுறதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை தெரியுமா டெல்சான்? இதுல பிரச்சனையை என்ன சொன்னார், இன்னும் 11 நாள் தான் இருக்கு சிங்கக்குட்டிக்கு. 11 நாளைக்கு பிறகு இவரால் அந்த யுத்தத்தை கொண்டு வரல. இவர் அங்க செனட்ட போய் வாக்கெடுப்பு போன கன பிரச்சனை நடக்கு. இவருக்கு அடுத்த போர் இன்னும் முடியவில்லை. ராஜதந்திர ஏமாற்று வேலைக்கு ஈரான் தகுந்த பதிலடி கொடுக்கும். ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஐயோ இவங்களோட தொல்லை. அமெரிக்காவுடனான போர் இன்னும் முடியவில்லை என்றும் அமைதி பேச்சுவார்த்தைகளின் போது ராஜதந்திர ரீதியாக ஏமாற்ற முற்பட்டால் அதற்குரிய பதிலடியை கடந்த காலத்தை போல அல்ல மிகவும் பலமாக உங்களுக்கு வழங்குவோம். ஏனென்றால் எங்களிடம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் 500 ஏவுகணைகள் இருக்கின்றன. வாஷிங்டன் டிசி, பென்டகன் போன்ற இடங்கள் எல்லாம் நாங்கள் எங்களுடைய ராணுவ பேச்சாளர் முன்னரே குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாது ராஜதந்திர ரீதியாக ஏமாற்ற முற்பட்டால் அதற்குரிய பதிலடியை ஈரான் வழங்கும். தற்போதைய சூழலை ஒரு தற்காலிக அமைதியாகவே பார்க்கவும் எந்த ஒரு ஏமாற்று வேலைக்கும் ஈரான் இடம் அளிக்காது. உங்களுக்கு சொன்னாங்க பேச்சுவார்த்தை விஷயம். பேச்சுவார்த்தை போய் வரக்குள்ள இன்னும் ஒரு சம்பவம் நடந்தது. இப்பதான் ஊடகங்கள்ல வெளிவந்திருக்கு. நமது விருப்பத்துக்குரிய வெளிவிவகார அமைச்சர் அராக்சி அவர்களும் தண்ட கருத்தை சொல்லி உண்மையில அவங்களோட கருத்தை என்னென்ன சொன்னா டெல்சான் சொல்றேன் என்றால், ஒரு அறிவுபூர்வமா அறிவு கூர்மையோட இந்த யுத்த களமுனையும் மிகவும் பதட்டம் இல்லாம கையாளுற பக்குவம் இருக்குது. அதான் அவர் சொல்லியிருக்கிறார், மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதட்டத்தை தணிக்கும் நோக்கில் ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கையிருப்பை தமது பாதுகாப்பில் வைத்துக் கொள்ள ரஷ்யா விருப்பம் தெரிவித்துள்ளது. இது முந்தின நாள் கழுகுல ஓடுன சாமான் இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறார். அதாவது மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதட்டத்தை தணிக்கும் நோக்கில் ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை தமது பாதுகாப்பில் வைத்துக் கொள்ள ரஷ்யா விருப்பம் தெரிவித்திருக்கு. என்னடா நீங்க ரஷ்யா வச்சுக்கொள்ளும் தேவண்டா கொடுப்போம். அதனோட இது தொடர்பான அறிவிப்பை ஏப்ரல் 13 ரஷ்யாவோட கிரெம்லின் மாளிகை வெளியிடுது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக யுரேனியத்தை ரஷ்யாவிடமிருந்து ஒப்படைக்க முன்வந்தால் அதனை தாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் என்று தெரிவிக்கப்படும். இருதரப்பிலும் ஈரான் யுரேனிய கையிருப்பை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க ஈரான் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்தை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்த ஆளுக்கு பொய் இருக்குதானே, பொய்க்கே புறந்து பொய்யாவே அது என்னட்ட எல்லாம் தர போறாங்க. நாங்க அது மட்டும் இல்ல, அந்த ஜேடி ஈவென்ட்ஸ் ஒன்று இருக்குது. ஐயோ அது அடுத்தது கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த ஸ்ரீலங்கா பார்லமெண்ட் தோத்து போயிருமா. அவங்களாவும் பரவாயில்ல, கொச்சி காத்தோட கத்தியோட வந்து சண்டை செஞ்சாங்க. இவங்க வாயண்டா வாயில வார்த்தைகள்ல புறந்தா. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அவரும் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இந்த சம்பவம் உண்மண்டு அவரும் உறுதிப்படுத்துறார். இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு டெல்சான், அதை பார்த்தீங்களா? சொல்லுவாடா. அந்த ஈரான் தூதுக்குழு பாகிஸ்தான் போன சம்பவத்தை சொல்றதுக்கு முதல் நம்ம நாட்டுக்குள்ளேயும் ஒரு பெரிய ஒரு வெற்றி ஒன்று அடைஞ்சிருக்கிறார் ஏகேடிஆர். கடும் விமர்சனம். இப்ப இந்த தையிட்டு விகாரையில எல்லாம் கடும் சிக்கல் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் தனி ப்ரோக்ராமா வரும் வார கிழமையில. அதெல்லாம் நாங்க விட்டு கொடுக்கல. அது ரெண்டால் அமைச்சர் சந்திரசேகரன் சொல்றாரு, அளக்குறதுக்கான முடிவெடுக்கிறாங்க மாவட்ட விருத்தி குழு கூட்டத்துல. பிறகு பார்த்தா அதனை அளக்க முடியாதுன்ற ஒரு தடை உத்தரவை போலீஸ்கிட்ட போய் அமைச்சர் சந்திரசேகரன் சொல்லும் போது நான் பிரஸ் மீட்ல சொல்றாரு ஒரு இடத்துல, தையிட்டு விகாரையின் விகாராதிபதியும் அதுக்கு இணக்கம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தீர்மானமே எடுக்கப்படுறதா பிரஸ் மீட்ல சொல்றாரு. ஆனா நேத்து தையிட்டு விகாரின் விகாராதிபதி தான் போயிட்டு கம்ப்ளைண்டும் பண்ணிருக்காரு. தையிட்டு விகாரம் 6 காலத்துல கட்டினது தம்பி. அதுதானே ஜோதிச்சு பாருங்க, அப்பாச்சி ஆக்கள் இருக்கிறாங்க பின்னால. அப்பாச்சி சும்மா பூந்து விளையாடு வருதுலே எல்லாம். அது தவண்டு தெரிகிறார் முன்னுக்கும் பின்னுக்கு. நினைக்கிறேன் ஏதாச்சும் ஒரு போன் கால் வந்திருக்குமா இருக்கும். ஏன்னா அந்த விகாரைக்கு கல்லு வச்சது சவேந்திர சில்வா தான். அதுக்கு போய் இது செய்தது.
நான் சொல்ற தகவல் சிலவுல அந்த பேர்கள் பிழையா இருக்கலாம். ஆளுநர் ரெஜினோல்ட் குறையிற காலத்துல ஆமா. சவேந்திர சில்வா தான் அதுக்கான அடிக்கல் சரி, நாட்டு. அது சரி. கிட்டத்தட்ட ஒரு ராணுவ முற்றுகை. மக்களுக்கு அங்க என்ன நடக்குன்னு தெரியாம தான் நடந்தது. ம். மக்களுக்கு தெரிஞ்சிருந்தா மக்கள் விட்டு இருக்க மாட்டாங்க. ஒத்துக்க மாட்டோம். தையிட்டி என்றது வந்து டில்ஷான் ஒரு தமிழர் ஒரு பூர்வீக மண் என்ன அது சரி. அதுல என்ன இப்ப நான் கேக்குறேன்னா அதான் இப்ப இவங்க சரியான்னு சொன்னா இப்ப பயம் பதற்றம் என்னன்னு சொன்னா அளந்தா உண்மை வெளிவந்துரும். சேவியர் போட்டு அளந்தா இதுல உண்மைகள் வெளிவந்துரும். அப்ப விகாரை காணி யாருக்கு சொந்தமானது எல்லா விவரங்களும் வெளியாகிரும். அதான் இங்க இருக்க பிரச்சனை. அதனாலதான் நேற்று முதல்ல இணக்கப்பட்டுட்டு நேத்து போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு இதை வந்து உடனே நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சில பேர் என்ன தெரியும் தானே, இனவாதிகள் இருக்காங்க தானே, இனவாதிகள் வந்து இல்ல இனவாதிகள் போட்டு அமதுரு ಆಮ ಅಂಡ ಪೊಲೀಸಿಯಟ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಆಂಡ ಏಕ இடதுண்டேப்பா அப்படின்னோட ஆமதூர் ஓடி இருப்பாரு. போலீஸுக்கு போயிட்டு பலாலி போலீஸுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் போட்டு வந்து பிரச்சனையே நடந்திருக்கும் அது. இல்ல இதை அனுர்குமார் திசாநாயக்க மற்றது பக்குவமா கையாளணும். இன்னும் என்னன்னு சொன்னா இப்ப எரிசக்தி அமைச்சர் பதவியில இருக்கிற பிரதி அமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அமைச்சர் தான் பிரதி அமைச்சரா இருக்கு. அவரை வந்து அந்த பதவிக்கு கொண்டு வருமாறு பல பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. பதவிக்கு கொண்டு வரல. இதுல வந்து என்னன்னு சொன்னால் உண்மையில சில சந்தர்ப்பங்கள்ல பிழை விட்டுட்டீங்க அல்லது பிழை விடல ஏதோ ஒரு தவறு நடந்துட்டுனால் அதை சரி செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, அதை சரி செய்யும். ஆமா. ஆனா இலியாஸ் அவரை வந்து இந்த இடத்துக்கு இப்ப குமார ஜெயக்கொடியோட இடத்துக்கு அக்ரம் இலியாஸ் அப்புறம் வைக்கிறதுக்கு ராஜபக்ச தரப்பு அல்லது எதிர்த்தரப்புன்னு நாங்க சொல்லணும். எதிர்த்தரப்புல பலருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் ஒரு முஸ்லிம், ரைட்? அது நான் இன்னைக்கு பார்த்த பல பதிவுகள்ல இது குறிப்பிட சொல்லாம சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் நல்லா நோட் பண்ணேன், ரைட்டா? பை தக்சலாவுங்கிற ஒரு பேஸ்புக் பேஜ் இருக்கு. ராஜபக்சர்களுக்குன்னே செய்யப்படுற ஒரு பேஸ்புக் பேஜ். அந்த பேஸ்புக் பேஜ்ல இன்னைக்கு காலையில போட்ட பதிவின்படி பயப்படாம சொல்லலாம். அதை சொல்லியிருக்காங்க, அடுத்த குமார ஜெயக்குடியோட பழு குக்கு அப்படின்னா நாய்க்குட்டி அக்ரம் இலியாஸ் அப்படின்னு அந்த எமோஜி ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வெறுப்புணர்வோட இருக்க எமோஜி அக்ரம் இலியாஸ் போட்டு வெறுப்புணர்வோட இருக்க எமோஜியை போட்டுட்டு இந்த நபரை வந்து அடுத்தது இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. இத்தனை நாள் குமார ஜெயக்குடியை கழுவுனது வந்து அப்படின்னா சுத்தப்படுத்துறது வந்து அக்ரம் இலியாஸ் தான். நிலக்கரி மோசடி ஒன்றும் ஏற்படவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்தது அக்ரம் இலியாஸ். அதனால இவரையும் இந்த இடத்துக்கு விடவே கூடாது, மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு திரும்ப குழப்பத்தை உண்டு பண்றாங்க. இதுல ஒரு தெளிவுக்கு சொல்றேன் என்னன்னு சொன்னால் அது வடிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த விசாரணை முடியும் வரையும் குமார ஜெயக்கொடி தானா தான் பதவி விலகினார். இதுல இவர் யாரு விமல் ரட்நாயக்க சொன்ன மாதிரி இது விசாரணை முடிவுலான்னு இது முடிவு செய்யணும். அப்படி விசாரணை முடிவுல குமார ஜெயக்கொடி பிளண்டு சொன்னால் பிரதி அமைச்சர் அவர் நேற்று முந்தின சொன்ன மாதிரி என்பிபி அவர் தண்டிக்கப்படணும். அதுல மாற்றம் இல்லை. அண்ணா சொல்றீங்க இப்ப விசாரணை நடக்கிறனால தான் இவர் பதவி விலகி இருக்காரு. அதான் உண்மை. அவருடைய கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்து என்ன சொல்றாங்க எதிர்த்தரப்புலனா, சஜித் பிரேமதாஸ் உட்பட சஜபையில் இருக்கின்றவர்களின் முயற்சியால், கூட்டு முயற்சியால் ஒரு ஊழல் மோசடி அம்பலமாக இன்னைக்கு பதவி விலகிற அளவுக்கு நடந்திருக்கு ஒரு விஷயம். இது மாபெரும் வெற்றி, மக்களின் வெற்றி, எதிர்த்தரப்பின் வெற்றி, எஸ்ஜேபியின் வெற்றி. அங்கிட்ட இன்னொரு பக்கம் எஸ்எல்பிபில டிபி சாணக்க எங்கேயோ போயிட்டு ட்ரிப் போட்டு ஒண்ணு போட்டிருக்கா போல, சுதந்திரமா இருக்கப்பட்டவ அதை எங்கிட்ட ஒரு பேச்சுக்காரங்க எடுத்து போடுறாங்க எஸ்எல்பிபி சார்பா. பாருங்கள், அரசாங்கத்தில் முன்னாள் சபாநாயகர் அசோக் ரன்வல் உட்பட பலர், குமார ஜெயக்கொடி வரை பலரை பதவியிலிருந்து அனுப்புவதற்கு விலக்குவதற்கு தனிநபராக இல்ல தனிநபர் இல்ல 3 பேர் பார்லிமெண்டத்தில் இருப்பது 3 பேர், யார் எஸ்எல்பி இருக்க 3 பேரும் சேர்ந்து ஒரு வெற்றியை சாதிச்சுட்டு சாதாரணமா இருக்காங்க பாருங்கன்னு பெருமை. நான் யோசிச்சு அடேங்கப்பா, உங்களோட காலத்துல பிள்ளையானுக்கு விசாரணை கூட பிரதி அமைச்சரா வச்சிருந்தீங்க. இன்னும் எத்தனையோ கழிவுகள் எல்லாம் விசாரணை கூட அமைச்சு பொறுப்புல இருந்தீங்க. அதான் சொல்றது. அப்ப இன்னைக்கு எதிர் தரப்பினர் என்ன மாதிரி பாவிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா வந்து. அதுல வேற ராஜ் சேனரத்ன ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. ராஜ் சொல்றாரு, அவர் இல்ல அவர் வந்து இப்ப டொனால்ட் ட்ரம்ப் தம்பி மாதிரி தான் இலங்கையில. அவர் ஒரு என்ன சொல்ல, அவர் அண்டப்புழுதல்ல வெடிப்புழுது. சர்வதேச அழுத்தம் தான் இதுக்கு காரணம் பண்றாரா? அவர் சொல்றாரு, இது வந்து கட்சிக்குள்ள முதல் ஒரு அழுத்தம் இருந்திருக்கு, அப்புறம் சர்வதேச அழுத்தம் இருந்திருக்கான். இன்டர்நேஷனல் ரீதியா ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதுனால இவர் பதவி விலகிட்டார். அடேப்பா, எல்லாரும் சேர்ந்து இந்த உயிர்த்த ஞாயிற்கு சர்வதேச அழுத்தம் இருக்கு, அந்த கள்ள நிலை பிடிக்கிறதுக்கு இல்லாம புத்தகம் வெளியிட்டு தர்றீங்களே. அதுதானே சர்வதேச அழுத்தம் பண்ண வேண்டிய விஷயம் எத்தனையோ இருக்கு நாட்டுல.
அப்ப அதுக்கெல்லாம் அழுத்தம் கொடுக்காம குமார ஜெயக்கொடி பதவி விலகணும்னு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு அழுத்தம் கொடுத்தனாலதான் இவர் பதவி விலகினதை ராஜ் நேரத்தை நினைச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் ஒரு வாய்ஸ் கட் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வாய்ஸ் கட் லீக் பண்ணிச்சிட்டாரு. ஒரு ஆடியோ கட் ஒன்று கோல் நிறுவனத்தின் ஜெனரல் நினைக்கிற அவருடைய ஒரு வாய்ஸ் கட் லீக் ஆகுனதுல அதுல சொல்றாரு, ஜனாதிபதியும் அந்த வியாபாரி அம்மிக்க பிறரையும் காப்பாத்துறதுக்கு நான் ஈடுபடுவேன், எனக்கு அவங்கள காப்பாத்தி ஆகணும்னு சொல்றனால இப்ப முஜிபுர் ரஹ்மான் சொல்றாரு, இதுல ஜனாதிபதிக்கும் தலையீடு இருக்கு. ஜனாதிபதியோட தலையீடு இல்லாம இந்த விஷயம் நடந்திருக்காது. இப்ப இவர் இந்த பதவி விலகினதுக்கு காரணம் கூட ஜனாதிபதியை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் இவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டாரு அப்படின்னு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் சொல்றாங்க. இந்த கலவரம் எல்லாம் போகக்குள்ள எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து நாட்டை திருப்பி கொடுங்க, யார்கிட்டையாவது கொடுத்துருங்க, என்னடா உங்களால கொண்டு போயிடலான்ற சூழ்நிலையில இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கு. கடந்த 3 வருடங்களில் இலங்கையின் பொருளாதாரம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை கருத்தில் கொள்ளும் போது மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணம் மத்திய கிழக்கு பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய மட்டத்தில் இலங்கை இருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன் ஒரு பாராட்டு பார்த்து, அதாவது மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் மத்தியிலும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய, இந்த மத்திய கிழக்கில் இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய தகுதியில இப்ப இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கம் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. என்ன பிரச்சனைனால் எல்லாத்திலயும் இந்த என்ன சொல்ற சம்பளம் கிம்பளம் எல்லாம் இல்லாம தானே நேரடியா போகுது எல்லாம். இப்ப அல்ல முக்கியமான விஷயமும் நேத்து நடந்த ஒரு ஸ்பெஷல் பிரஸ் மீட் ஒன்று நடந்துச்சு. இந்த குமார ஜெயக்குடி அவர்கள் பதவி விலகினதுக்கு அப்புறமே அமைச்சர் நளின் ஜாஜிஸ், விஜித ஏரத், பிமல் ரத்னாக் எல்லாம் பெரியவங்களா வந்துட்டாங்க. அப்படி வந்து இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பிரஸ் மீட் செய்யறாங்க. அதுல நிறைய விஷயம் சொல்லப்படுச்சு. அப்ப அதுல ஒண்ணுதான் அமைச்சர் நளின் ஜாஜிஸ் சொல்றாரு, இப்போது ஒளிந்து கொள்ளாதீர்கள், அடுத்த வாரம் ஆணைக்குழுவிடம் தகவலை கொண்டு வாருங்கள். இப்ப நீங்க சொன்னீங்க தானே, அது குறை, இது குறை, அது ஊழல், இது மோசடின்னு எல்லா ஆதாரம் இருக்குன்னு, அந்த ஆதாரத்தை அத்தனை பூராவா கொண்டு வந்து ஆணைக்குழுல சமர்ப்பிங்க. அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக நீங்க முன் வச்ச குற்றச்சாட்டு நிரூபிங்க, எங்களுக்கு அர்த்தம் நடக்கணும். நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும். இன்னொன்னு பிமல் ரத்னாக்க சொல்றாரு, கோப் கமிட்டில 22 பேர் இதுவரைக்கும் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக பேசினாங்களாம், இந்த நிலக்கரை ஊழல் மோசடி பேசினாங்களாம். 22 பேருமே குமார ஜெயக்கொடி இதுல தனிப்பட்ட ரீதியில ஈடுபட்டிருக்காரு, இன்வால்வ் ஆகியிருக்காரு, இதுல நேரடி தொடர்பு குமார ஜெயக்கொடிக்கு இருக்குன்னு இன்னும் யாருமே நிரூபிக்கல. அப்ப இதை வச்சு இன்னைக்கு காலில இருந்து இவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய கேள்வி. இல்ல அவங்க எல்லாம் இப்ப என்ன சொல்லுங்க, எங்கட ரொனால்ட் ட்ரம்ப் மாதிரிதான் அவங்க எல்லாம். அவரு சம்பந்தம் இல்லாம கதைப்ப. இன்னும் முன்னாள் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக எழுந்துள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் உடனடியா பதவி விலகணும் என்று யாரு சொல்றாருன்னு சொன்னால், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் ஸ்ரீ தெலவத். எல்லாரும் பதவி விலகணும். அப்ப அப்பாச்சிர காலத்துல நடந்த மோசடிக்கு என்ன செய்யறது? அதுக்கெல்லாம் பேச்சு மூச்சு இல்ல, அதான் உடனே ஓடிடுவாங்க சிஐடிக்கு. ஐயோ நம்ம இவங்க திட்டமிட்டு எங்களை வந்து பொய் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குறாங்க, இதை பாருங்க, இது பொய், மக்கள் இதை நம்பாதீங்க அப்படியே டக்குன்னு ஓடதான் தெரியும். நிரூபிக்க தெரியாது, குற்றச்சாட்டை சொல்றதுக்கு தெரியும், அதை நிரூபிக்கிறதுக்கு முடியாம இருக்கு உங்களுக்கு. அமெரிக்க கடற்படையினர் கடலுக்குள்ள தண்ணி விடுறாங்க, கடல் தண்ணீர் உப்பை விட இவங்களோட தண்ணீர் உப்பு கூட. அறிஞ்சீங்களா ஏதாவது? இல்லையே, அப்டேட் நீங்க சொல்லுங்க கொஞ்சம். இப்ப வந்திருக்கு கொஞ்சம் கேளுங்க, நல்ல ரகசியம். சொல்லுங்க. அதை விட இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நியூயார்க் மேயர் வரி விதிக்கிறதுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் கடுமையா எச்சரிச்சிருக்கிறார், அதிகமான வரி என்று அவர் விதிக்கலாம். நியூயார்க் நகரின் புதிய மேயர் மம்தானி கொண்டு வந்துள்ள புதிய வரி கொள்கைகள் நகரை அழித்து வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கையா. $5 மில்லியன் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் வீடுகள் பெரும் செல்வந்தர்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள கூடுதல் வரி விதிப்பே ட்ரம்பின் இந்த கோபத்துக்கு காரணமா. மம்தானியின் இந்த செல்வந்தர் மீதான வரி என்ற கொள்கையில் நியூயார்க் நகரம் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடையும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கப்பல் பிரச்சனை கேக்குறீங்க. ஈரான் கடல் வழித்தடம் அல்லது ஹர்முஸ் நீரின பகுதியில யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி மற்றும் யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன் வந்து ஆப்ரகாம் லிங்கனுக்கு அடிச்சடியில ஓடிப்போய் இப்பதான் திரும்ப ஒரு மாதிரியா வந்து அதுக்குள்ள எங்கேயோ வளைஞ்சிட்டு நிக்குது. அவங்களோட குடும்பத்தை இப்ப நம்ம போட்டோ அனுப்புறாங்க, அங்கேயும் போனேன். இப்ப நீங்க பேஸ்புக்ல எங்கேயும் போய் இருந்து டக்குன்னு ஒரு பீச்சில் இருக்கிற மாதிரி போடுறா, நான் எங்கேயும் வெளியில போனா போடுறதுதான் இப்படி போட்டோக்கள்.
அது மாதிரி அவங்க ஒரு போட்டோ போட்டிருக்கிறாங்க. கடல்ல கிடக்குறவங்களுக்கு ஒழுங்கா சாப்பாடு தாராங்க, ஒரு துண்டு இறைச்சியும் ஒரு துண்டு இது தான் தாராங்கன்னு பரிதாப போட்டோக்கள். கடற்படை அதாவது ட்ரிப்போலி மற்றும் யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன் கடற்படையினர் அழுறாங்க கடலுக்குள்ள இருந்து. அப்ப சாப்பாடு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி போட்டார், இங்கே இந்த கண்ணீரை கூட விடனா கடல் தண்ணி கூடனா அப்புறம் ஈரான் வந்துருவான். அப்ப என்ன பிரச்சனை நடந்திருக்கனால் மத்திய கிழக்கில் ஈரானுடனான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்கா கடற்படை கப்பல்ல வீரர்களுக்கு மிகவும் குறைந்த அளவிலும் தரம் குறைந்த உணவுகள் வழங்கப்படுவதாம். இது தொடர்பாக வீரர்கள் அந்த கடற்படை வீரர் தங்களோட குடும்பத்துக்கு இந்த போட்டோக்கள் அனுப்பியிருக்கிறாங்க. போதிய உணவு விநியோகம் இல்லாததால் வீரர்கள் பசியுடன் இருப்பதாகவும் இருப்பதை வைத்தே அதாவது ரேஷன் முறையில உணவை பகிர்ந்து கொள்றாங்க. பரிதாபம், ஐயோ பரிதாபம். டெல்சான் உங்களுக்கு அப்பதே ஒன்று சொன்னாந்தனே, ஈரான்ல இருந்து பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் போன பேச்சுவார்த்தை குழு போய் இறங்கிட்டாங்க. எங்க ஈரான் குரூப் போய் இறங்கிட்டு இப்ப இது நேற்று நள்ளிரவுல தான் ஈரானினுடைய நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் அவர்கள் இதனை உறுதிப்படுத்துறார். ஆனா அது எனக்கு முழுமையா இன்னும் உறுதிப்படுத்த இல்லாம இருக்குது. அந்த போன விமானத்தை ஈரான் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் செலுத்தி சென்றது போன்ற ஒரு தோற்றப்பாட்டு ஒரு புகைப்படம் வெளியானது. அதை ஈரான் தரப்பும் உறுதிப்படுத்தல, முழுமையா உறுதிப்படுத்த முடியல. ஆனா அது தொடர்பில் தேடி பார்த்த போதும் ஈரான் நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் பல கிலோமீட்டர், அதாவது பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பரப்பில் ஈடுபட்ட ஒரு தலை சிறந்த விமானியம் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர். அந்த பாகிஸ்தான்ல இருந்து புறப்பட்ட விமானத்தை அவர் செலுத்தி போனதா ஒரு தகவல், ஒரு புகைப்படம் கிடைச்சது. ஆனா அது முழுமையா இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தில் அது உறுதிப்படுத்த முடியும். ஆனா அவர் ஒரு விமானி, அதாவது விமானத்தை செலுத்தக்கூடிய அந்த லைசன்ஸ் எல்லாம் இருக்குது ஈரான் நாடாளுமன்றத்தில் சபாநாயகர். இவங்க அங்க இந்த பாகிஸ்தானுக்கு போறாங்களா, போயிட்டு பேச்சுவார்த்தை முடிஞ்சுதா, ஜேடிவன் சொல்லி தர இதெல்லாம் சரி வராது, என்னோட ஸ்டைல் கழிச்சுட்டா நான் பாரம் போயிட்டு நீ சும்மா இருன்னு சொல்லிவிட்டு ஒரு சண்டை ஒன்று நடந்துதானே. உடனே இவங்க வெளியேறவணுமா, ஈரான் பாகிஸ்தான்ல இருந்து வெளியேறவணும். வெளியேற சூழ்நிலையில உடனே நம்மட மரியாதைக்குரிய ஈரான் வெளிவார அமைச்சர் அராக்சி அவர்கள் சொல்லி இருக்கிறார், உடனடியா பாகிஸ்தான்கிட்ட நாங்க போறது சரி, எங்களுக்கு இஷ்டையில நம்ப இல்லாது, ஓகே அமெரிக்கா விடுங்க, அவங்க இதில் ஒரு நல்ல விதத்தில் நடந்து கொண்டாலும் நாங்க போற பிளைட்டை வேணுமெண்ட் அடிப்பான் இஸ்ரேல்காரன், எங்களுக்கு உடனடியா தாங்கன்னு சொல்லி 8 போர் விமானங்கள் சுற்றி வர அணிவகுக்க பாகிஸ்தான்ல இருந்து அவங்கள கொண்டு போய் ஈரான்ல இறங்கும் வரைக்கும் 8 போர் விமானம், இன்னும் பல முக்கியமான விமானங்கள், மிச்ச 16 விமானங்கள் அணிவகுத்து செல்லத்தான் ஈரான் தூதுக்குழு பாகிஸ்தான்ல இருந்து இங்க போனது, எங்க ஈரானுக்கு போனது. கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில போயிருக்காங்க. அதுல இவர் பாகிஸ்தான் வெளிவார அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் சொல்லி இருக்கிறார், அவர் தானே முதல்ல ஒரு ட்வீட் ஒன்று போட்டு அடிக்கடி நடிச்சவர், இஸ்ரேல் இதுல எங்கேயாவது இடைக்குள்ளால மேலால கீழால வந்தா உடனே அடி, எங்கட ஃபுல் கொமாண்டிங்கோட வந்திருக்கிறாங்க, ஏதாவது நடந்தால் முழு தாக்குதல், அந்த ஓர்டர் அங்க திரும்ப எடுத்து அடிக்கிறதுல ஒன் த ஸ்பாட்ல அடி ரெண்டு. அது இப்ப நேற்று தான் அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் இஸ்ரேல பாகிஸ்தான் தடை செய்திருக்கு, பாகிஸ்தானுக்குள்ள இஸ்ரேலிய தூதரகம் இல்ல, இஸ்ரேல் பிரஜைகள் யாரும் போக இல்லாது, இஸ்ரேல் கிட்டத்தட்ட ஒரு கட்டுப்பாட்டோட அமைச்சிருக்கு. பாகிஸ்தான் சொல்லி போடும் 7 மண்டா இறக்கு, அப்படி வானத்துல அடிச்சு விழுத்தாடு. இது யார் ரோடர், பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ரோடர். அப்ப அந்த டைம்ல இன்னும் ஒரு கருத்து போயிருக்கு, அந்த அப்படி இல்ல, அதை ஒரு சமாளிச்சு நான் சொல்லியாச்சு, ரூட் கிளியர், ஈரான் பிளைட் போகுது, இதுல யாராவது இடையில வந்தால் ஒரு கதை மிலாட்டி. அமெரிக்கா சொல்லியிருக்கு இந்த இதுக்குள்ள நாங்க வர மாட்டோம். ஏண்டா பாகிஸ்தானுக்கு ஒரு தேவை இருந்தது, போக்குள்ள நத்தனியா ஒரு ஆறாவது இடையால வந்திருந்தாலும் சாத்து போட்டிருப்பாங்க முழுக்க. இப்ப இது ஒரு சம்பவம் இது நடந்திருக்கு, நல்ல சம்பவங்கள் தான் நடந்துகிட்டு கேட்கக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லையே, கமல்ஹாசன் செக்யூரிட்டி கார்டு ஆக்கி விட்டாங்களே. அதான் நாங்க அன்னைக்கு சொன்ன முக்கியமா அந்த யூனிஃபார்ம் செக்யூரிட்டி யூனிஃபார்ம் மாதிரி தான் இருந்திருக்கு. இல்ல அவர் ஸ்டாலின் இப்ப செக்யூரிட்டியா தான் இருக்கிறார் கமல்ஹாசன். அந்த அறிவாலயத்துல செக்யூரிட்டி கார்டா இருந்தவரை இப்ப தேர்தல் நெருங்கி வரதுல பக்கத்துல போட்டிருக்கு, இவருக்கு பக்கத்துல. நேத்தானா பெரம்பூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்ப அங்க நார்மலா ஒரு துண்டு பிரசுரம் பகிர்ந்தளிச்சு இருக்காங்க. ஆமா, போட்ல 16வது இலக்கம் நார்மலா தேர்தல் ஆணையத்தால ஒதுக்கப்பட்டிருக்கு விஜய்க்கு, சி ஜோசப் விஜய், ரைட், ஒதுக்கப்பட்டிருக்கா. அப்ப 16வது இடத்துல அவரை தான் காமிச்சிருக்கணும். அவரை காமிக்காம இதுல என்ன போட்டிருக்கணும், இவங்க அனுப்பின துண்டு பிரசுரத்துல இந்த 16ஆம் இலக்கத்துக்கு நீங்க ஓட்டு போட்டா அது நோட்டா, அந்த இடத்துக்கு நோட்டான அப்படி போட்டிருக்காங்க. பாத்துக்கு எப்படியாப்பட்ட செயல். அதை பகிர்ந்தளிச்ச ஆள் சொல்லுது, ரிப்பன் பில்டிங்ல தான் எங்களுக்கு கொடுத்தாங்க,
நாங்க வந்து நான் டீச்சிங் செய்யறேன், இது ஸ்கூல் டீச்சிங், எங்களை கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க, நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்ப யாரோ கொடுக்க யார் அந்த கொடுத்துருக்காங்க. திருட்டு திமுக அது என்ன சொல்ல கூண்டோட கைலாயம் போப்போ அந்த அந்த என்ன சொல்ல அந்த அதுல கொத்தடி மேல அது மட்டும் இல்ல. பெரம்பலூர்லயும் திருச்சியிலையும் வந்து விஜய் இத வேட்புமனுவை நிராகரிக்க சொல்லி தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி அப்ப பாத்துங்க முதன்மை செயலாளர் அங்கிருந்த என்ன சொல்ற தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு அழுத்தம் கொடுத்ததான்னு சொல்லி இப்ப ஒரு கதை விடுது. என்ன ரீசனை வச்சாவது ரிஜெக்ட் பண்ணுங்க. என்ன ரீசன்டா ரிஜெக்ட் பண்ணா இப்ப கோர்ட்ஸுக்கு போயிடலாம் டீல்ஸ். இப்ப இந்த எலெக்ஷன் பீரியட் நாடி ஃபுல் பவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு இது முடிஞ்சதுக்கு பிறகுதான் கோர்ட்ஸுக்கு போல எல்லாம் செய்யலாம். ஆனா அந்த இடத்துல இப்ப தமிழ்நாட்டுல ஒன்று பார்க்கக்கூடியா இருக்குது. அது நாம் தமிழர் பிரச்சார மேடையா இருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பிரச்சார மேடையா இருக்கலாம், தாவை கடதா இருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய போலீசார் அல்லது அரசு அதிகாரிகள் மிகவும் கண்ணியத்தோட வேலை செய்யறாங்க. இந்த கொத்தடிமைகளுக்கு பின்னால பிச்சை எடுத்து தெரிஞ்ச கொஞ்சம் கூட்டம் தான் இப்போ வந்து அலங்கோல வேலை செய்யுது. அதுல கொஞ்சம் கவிஞர் என்று தெரியுது, அது முழுக்க கழுசறைகள் அங்க. இன்னும் கொஞ்சம் அதுகள் என்ன சொல்ற படித்தவர்கள் என்று தெரியுது கருப்பு சட்டையோட. அதுகள் எல்லாம் என்ன சொல்ற ஐயோ கடவுளே, அது வேற வேற டிசைன்ல வந்திருக்கு. நாங்க அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் கிட்ட ஒரு படியம் போய் கை கொடுக்க போன வீடியோ பார்த்திருப்பீங்க. அவருக்கு பயம் என்னன்னு சொன்னால் பொடியன் கையை கொடுத்துட்டு தலையில கையை வச்சிருவாங்க. இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மிச்சத்தை நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க. அது பிரச்சனை ஆயிருமே. அது சரி. அப்ப இது எப்படியோ எல்லா பக்கட்டும் ஒரே பரபரப்பா தான் இருக்கு. ஆனா இப்ப விஜயத இன்னும் சொல்லல. ஒருவேளை ஹங் அசம்பிளி என்றால் நெருக்கடி இருக்குது, பெரும்பான்மை பெறன்றது அசாத்தியம் தான் கூறப்படுது. திமுக டோட்டல் அவுட் என்று சொல்றாங்க. நமக்கு தெரியாது, அங்கிருந்து கதைக்கக்கூடிய அன்பர்கள். என்னதான் இருந்தாலும் திமுக ராசி இல்ல. 2 தரம் திமுக கண்டினியூ பண்றதே இல்லை ஆட்சியை. மே மாதம் ரிசல்ட் வரும்போது எல்லாம் ஃபுல் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். மற்றது இப்ப உதாரணத்துக்கு இப்ப இவங்க யாரு இப்ப திமுக ஆட்சி அமைக்கலன்னு சொன்னால் அதிமுக மாதிரி திமுக கிட்டத்தட்ட துண்டு துண்டா போ. ஒருதன் கொண்டு போய் கோட்ஸ்ல வைப்பான், இன்னும் ஒருதன் கொண்டு போய் சங்க கடையில வைப்பான். அப்படி கொஞ்சம் டிசைனா நடக்குவாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல தமிழரசு கட்சி கிடைக்கிற மாதிரி. ஆனா இது எப்படியோ நிறைய வீடுகளுக்கு முன்னால விசில் போட்ட கோலங்களை பார்க்கக்கூடியதா இருக்கு. அது சில வேளை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நிலப்பாடு விஜய் என்ன செய்ய போறார், விஜய் அரசியல் மயப்படல அரசியல் மயப்படலன்னு இப்ப எனக்கு ஒன்று புரியல. அனுபவம் சொல்றாங்க. அரசியல் மயப்படலன்னு எதை சொல்றாங்க? அரசியல் மயப்படலன்னு எதை சொல்றாங்க? இப்ப இவங்கிட்ட இருக்கிற மனநிலை என்னண்டா டீல்ஸான்? இப்ப உதாரணம் சொல்ல போனா நானே நீங்களும் பேசிக்கொண்டு நீங்க ஒரு உயரத்தை தொட்டா நான் உங்களை வாழ்த்தவன் அல்ல டில்சான் எப்படி நல்லா இருக்கிறீங்க நான் உங்களோட அதை விட்டு போட்டு இவன் டில்சானா, இவன் ஒரு மனுஷனா, இவன் என்ன ஒரு புறம்போ இதைத்தான் இப்ப இவங்க கிடைக்கிறான். இப்ப எங்கட மக்கள்கிட்ட தமிழாக்கள்கிட்ட இருக்கிற நல்ல மனையில் என்னென்றால் ஒரு தண்ட வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க, ஒரு தண்ட என்ன சொல்ற முன்னேற்றத்தை பார்த்துட்டு ரசிக்கவும் மாட்டாங்க. எங்கட தமிழாக்கள் அதிகளவான எல்லாரும் இல்ல, ஒரு சிலர் ரெண்டும் சொல்லல, அதிகளவான மனதில் இருக்கிறது வந்து பொறாமை, எரிச்சல், என்ன சொல்ற வஞ்சகம், சூது, இந்த மனநிலை இருக்கு. அது இப்ப எங்கட ஈழத்தமிழாக்கள் என்ன சொல்றது, அவனுக்கு என்ன இருக்குது, அவனுக்கு என்ன இருக்குது, அவன் என்ன அவன் தற்குறி என்றாலே என்ன தெரியும். நாங்க அதுகளை சொல்லல, அது நான் இருக்கு மக்களை நாங்க குறை சொல்லல. ஏன்னா மக்களை சொல்றதுக்கு அந்த மக்கள் தான் அவங்கள தீர்மானிக்கிறது. நாங்க வடகிழக்குல தேர்தல் நடந்தா நாங்க தான் அல்லது இலங்கையில் நடந்தா ஆறுண்டு நாங்க தான் தீர்மானிக்கலாம். சார் எல்லார்ட்டையும் ஒரு மனையில இருக்குது, என்ன நடக்குதோ பார்ப்போம். ஆனா ஒன்று மட்டும் உண்மை, எல்லாம் தலைகளா போகுது. ஆனா நடந்த ஒரு ஜோக் தான், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நேற்றைக்கு முந்தான் எடுத்து அவங்க வந்து கட்சியில டிஎம்கேக்கு சார்பா பேசுறாங்கன்னு பார்த்தா அவங்க வாயிலே வந்துருச்சு ஒரு விஷயம். என்னது, இவ்வளவு வருட கால அனுபவம் கொண்ட அந்த கட்சியில் என்ன ஒரு சில குறைகள் இருக்கிறது, இந்த இருக்க குற்றச்சாட்டுகள் என்ன, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆமா அது சரி செய்யப்படும், என்ன போதைப் பொருள் கொஞ்சம் பாவனை இருக்கு, அவங்களே ஆதரவா பேசுவாங்கன்னு பார்த்தா அங்க இருக்க குறையெல்லாம் லிஸ்ட் போட சொல்லிக்கிட்டு இருந்தா என்னையா செய்யறது? அங்க சொல்லி உடனே மனதுக்குள்ள நினைச்சிருப்பாரு ஸ்டாலின், சோனாமுத்தா சொன்னாங்க கொண்டராத நம்ம இருக்கிற முறைக்கு அதையும் கூட கொண்டராண்டு ஒரே அடியா தலையையும் இல்லத்தாக்கி நம்மளையும் இல்லத்தாக்கி விட்டது அந்த அக்கா. அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ஆனா வந்து இன்னைக்கு இலங்கையில இருக்கிற அப்டேட் சொல்லிடணும். QR கோட் பெட்ரோல் சம்பந்தமா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கப்பட்டாலும் கூட இந்த பிரச்சனைகள் சரியாகும் வரைக்கும் மீண்டும் இந்த QR சிஸ்டத்தை இன்னைக்கு நைட்ல இருந்து அமுலாகுது. ஆனா இதுவரைக்கும் இந்த ஒரு 4-5 நாளா பிரச்சனையே இல்லை. இங்க எல்லாம் வேணுங்கிற மாதிரி பெட்ரோல் அடிச்சுக்கிறாங்க, தூர பயணங்கள் போறாங்க வராங்க, எல்லாம் ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்துச்சு.
இப்ப நாளையில இருந்து QR கோடுக்கு அடிச்சுக்கோங்க. ரைட், எந்த பிரச்சனையும் இல்லை. QR கோட் மூலமா அடிச்சுக்கோங்க. திகதி வாரிய ஒற்றை இரட்டை இலக்கங்கள் பார்க்கப்படும். அது ஒரு விஷயம். அதே போல செயலாளர் ரவி செலவிலர் தவறு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு 18ஆம் தேதி, இன்னும் இன்னி 3 நாள்ல ஈஸ்டர் அட்டாக் தாக்குதல் சம்பந்தமான பல புதிய அப்டேட்டுகள் நாங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். அதுல சொல்றாரு, ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை வெற்றிகரமாக நடக்கிறது. இதில் சம்பந்தப்பட்ட அனைவரும் எதிர்வரும் காலத்திலே கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்வரும் காலம்னா நாங்க நெருங்கிக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். இந்த இது காமினி மத வடிவா கிளியரா சொன்னார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு விசாரணையில. எல்லாரும் ரெடியா இருங்க மக்களே. இந்த ஈஸ்டர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோட தொடர்பானவங்க, செம்பு தூக்குனவங்க, சாப்பாடு கொடுத்தவங்க எல்லாரும் இப்ப இதுல இன்னமும் சொல்ல வேண்டிய சொல்றதால, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளை தெரிஞ்சு கொண்டும் உதவி செய்தவங்க, சாப்பாடு கொடுத்தவங்க, அவங்களுக்கு பக்கபலமா இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு ஆக குறைஞ்சது 5 வருட சிறை கூட தயாராகி கொண்டிருக்கு. ஏன்னா இது இவ்வளவு இந்த பேக்கேஜ் வந்து சட்ட ரீதியா தயாராகுது. சரியா டெல்சா? இது வந்து அந்த முதலே மாதிரி அந்த மேல கீழே இல்ல, ஒபிஷியலா வரப்போகுது. ஓகே டெல்சா, நல்லபடியா நாளைக்கு சந்திக்கலாம். கட்டாயம். ஓகே, சந்திக்கலாம். பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.